டெபிசிட் பத்தி ஒன்னு பேசுவோம். அதாவது அடுத்த நிதியாண்டுக்கான ப்ரொஜெக்ஷன் என்னன்னா 4,38,532 கோடி ரூபாய் செலவீனங்கள், அதாவது ரெவென்யூ பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்தா. ரெவென்யூ மதிப்பீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,31,569 கோடி ரூபாய். அப்ப டெபிசிட்ன்றது கல்யாண சுந்தரம் அண்ணன் சொன்ன மாதிரி 1,06,963 கோடி ரூபாய் டெபிசிட் இருக்கு போகிறது. இப்போ நீங்க நம்ம எல்லாருமே நம்ம பொதுவா கேட்கறது குஜராத் மாடல், குஜராத்ல என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத்ல இந்த ஆண்டு பட்ஜெட்ல ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் 19,695 கோடி ரூபாய் ரெவென்யூ சர்ப்ளஸ் காட்டியிருக்காங்க, which is equal to 0.7% of GSDP. இந்த வருஷம் மட்டும் இல்ல, கடந்த 6 ஆண்டுகளாவே ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் காண்பித்துக் கொண்டே வருகிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல 2 பட்ஜெட்டையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டிற்கு டாஸ்மாக் ரெவென்யூ இந்த ஆண்டு 68,000 கோடி, கடந்த ஆண்டு 45,000 கோடி. ஆனால் குஜராத்திற்கு மதுவினால் கிடைத்த வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 172 கோடி ரூபாய். மதுவினால 172 கோடி ரூபாய் மட்டுமே வருமானம் பெற்றுக்கொண்டு 19,695 கோடி ரூபாய் சர்ப்ளஸா காண்பித்திருக்கிறார்கள் என்றால் அந்த குஜராத் மாடல் தான் இவ்வளவு நாள் பேசி. குஜராத் நீங்க சொன்னீங்க, குஜராத் 95,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, தமிழகம் 57,322 கோடி தான் பண்றாங்க அப்படின்றத சொன்னீங்க. கடனும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா குஜராத் 3.7 லட்சம் கோடி கடன் தான். ஆனா தமிழகம் இன்று 9.6 லட்சம் கோடி கடன் வாங்கி